2022 வந்து நான் ஒரு அரசியல் பேட்டி கொடுக்கறதுக்காக ஒரு யூடியூப் சேனல் போனேன். அப்போ அரசியல் பேட்டி கொடுத்துட்டு வரப்போ சகோதரி தமிழ்னு ஒருத்தங்க தான், சார் நீங்கள் வந்து நம்ம பக்தி சேனலுக்கு வந்து நீங்கள் சாமி முருகரை பற்றி பேசுங்க அப்படின்னாங்க. நான் என்னங்க முருகரை பற்றி ஃபஸ்ட்டு அவங்க ஆன்மீகத்தை பற்றி பேசுங்கன்னு சொன்னாங்க. நான் ஆன்மீகத்தை பற்றி என்னங்க பேசுங்க, இல்லை சார் நீங்கள் முருகரை கும்பிடுவீங்களா சார், முருகரை பற்றி பேசுங்க. நாங்கள் அந்த முருகர் பேட்டி தான் என் வாழ்க்கையை மாற்றிச்சுன்னு சொல்லணும். இன்றைக்கி எல்லாம் அரசியலுங்கிற எல்லாத்தையும் திறந்து கிட்டத்தட்ட நான் தேடை மெடிடேஷன் கற்றுக்கிறப்ப தான் கிட்டத்தட்ட ஒரு 3வது ஸ்டேஜ் மெடிடேஷன். அப்போ தான் நான் வந்து 2022 எண்டில் சொல்கிறேன், ஜூலை மாதமோ ஆகஸ்ட் மாதமோ, நான் ஒருத்தர் மட்டும் நீங்கள் முருகர் பற்றி பேசுகிறேன், நீங்கள் பாருங்கள் சார் இன்னும் அடுத்த வருஷம் இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் முருகர் எங்கே முருகர் எல்லாருமே முருகரை பற்றி பேசுவாங்க. எங்கே முருகர் எதிலும் முருகராக இருப்பார். அரசே வந்து முருகருக்காக விழா எடுக்க நான் பதிவு பண்ணியிருந்தேன். கடைசியில் அது உண்மையிலே முருகர் மாநாடுன்னு அறிவித்தப்போ எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏதோ ஒரு வகையில் முருகர் நம்மளை ஒரு கருவியாக செயல்பட வச்சுருக்காரு. இன்னும் வந்து இப்போ திருப்புகழ் பற்றி நான் ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். திருப்புகழ் வந்து நம்மளுக்கு எப்படி ஆக்சிஜன் வந்து நம்ம உயிர் வாழத்துக்கு ஒரு முக்கியமோ அந்த மாதிரி திருப்புகழில் அப்பேற்பட்ட விஷயத்தை முருகப்பெருமான் அருணகிரிநாமலாம் கொடுத்துருக்காரு. இந்த திருப்புகழை வந்து உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி பேச ஆரம்பிப்பாங்க. இதுக்கப்புறம் வரும் காலங்களில் திருப்புகழுக்காக அரசே ஒரு விழா எடுக்கும். நம்ம யாரெல்லாம் வியந்து பார்த்தோமோ, எந்த நாட்டெல்லாம் வியந்து பார்த்தோமோ அவங்களே திருப்புகழ் பற்றி பெருமையாக பேசக்கூடிய காலம் வரும் விரைவில்.